வணிக பயன்பாட்டு கட்டிடங்களுக்கு ஜிஎஸ்டி வரி விதித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், கூடுதல் விவரங்கள் என்ன? தமிழ்நாடு உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்கம் மற்றும் மதுரையில் உள்ள அனைத்து வணிகர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மதுரை மாவட்டம் முழுவதும் இன்று கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட கடைகளானது முழு கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறது. தற்போது மதுரை சீலவாசல் வீதிகளில் உள்ள கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட உணவுப் பொருள் மற்றும் அத்தியாவசிய வீட்டு உபயோக பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய அனைத்து கடைகளும் தற்போது இந்த கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து உருவாக்கிய ஜிஎஸ்டி கவுன்சிலில் நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்தின்படி வணிக பயன்பாட்டிற்கு உள்ள கட்டடங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வாடகைக்கு 18% ஜிஎஸ்டி வரி ஆர்சிஎம் முறையில் விதித்து அதை கட்ட அறிவுறுத்தியுள்ளது. இதனால் வணிகர்கள், தயாரிப்பாளர்கள், ஹோட்டல் மற்றும் வரிவிலக்கு உள்ள பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்படுவார்கள். இந்த தீர்மானத்தை அந்த கவுன்சில் கூட்டத்தில் எந்த மாநில அரசும் எதிர்க்காததால் முழு கடையடைப்பு போராட்டம் நடத்தி வருவதாக தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த மத்திய ஜிஎஸ்டி கவுன்சிலில் அக்டோபர் 10ஆம் தேதி வெளியிட்ட அறிவிப்பில் வணிக ரீதியாக வாடகை கட்டடங்களுக்கு செயல்படும் கட்டடங்களுக்கு 18% ஜிஎஸ்டி வரி கட்ட வேண்டும் எனவும் இந்த புதிய வரி நடைமுறையை நவம்பர் முதல் அமலுக்கு வரும் என அறிவித்துள்ளது. இதற்கு பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய வணிக சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்து தற்போது மதுரையை மையமாக கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்கம் மற்றும் வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பில் ஒரு நாள் அடையாள கடையடைப்பு போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் தமிழ்நாடு முழுவதும் 97 வணிக சங்கங்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்றன. மதுரை சீலமாசி வீதிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள், அதே போல 4 மாசி வீதிகளில் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட கடைகளானது இயங்கி வருகிறது. இந்த வணிக பயன்பாட்டிற்கு விற்பனை செய்யக்கூடிய அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய கடைகள் இன்று முழு கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பொதுமக்கள் தற்போது தங்களுடைய அத்தியாவசிய பொருட்களை வாங்க முடியாமல் தவித்து வருகிறார்கள். மேலும் மதுரையினுடைய மையப்பகுதியில் இயங்கக்கூடிய இந்த கடைகள் தற்போது முழுமையாக அடைக்கப்பட்டிருப்பதால் சாலைகள் முழுவதும் வெறிச்சோடி காணப்படுகிறது. இதே போல மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய உசிலம்பட்டி, மேலூர், திருமங்கலம், அதே போல வாடிப்பட்டி, சோழவந்தான் உள்ளிட்ட பகுதிகளிலும் தற்போது இந்த முழு கடையடைப்பு போராட்டமானது ஈடுபட்டு இருக்கிறது. வணிக வாடகை கட்டடங்களுக்கு புதிய வரி விதிப்பால் சிறிய வணிகர்கள் பாதிக்கப்படுவார்கள் எனவும் புதிய வரி விதிப்பை மத்திய ஜிஎஸ்டி கவுன்சில் திரும்ப பெற வேண்டும் எனவும் தற்போது இந்த வணிக சங்கங்கள் கூட்டமைப்பு சார்பில் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண்.